வண்ணங்களா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். கட்சியில் உள்ள கட்டமைப்பு முடியுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா சினிமா முடிக்கிறாரு. அதற்கப்புறம் 2 பேரும் ஒன்று சேர்ந்து திமுகவை முடிக்கக்கூடிய 20 கட்சி சேர்ந்து விஜய் எதிர்க்கிறாங்கனாக்கா கட்டமைப்பு இல்லாமல் எதிர்ப்பாங்களா? 3 பேருமே அடிப்பது போல் அடித்துக்கொண்டு ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தான் நிதர்சனமான உண்மை. உங்களால் பெண் பிள்ளைகளை பாதுகாக்க முடியவில்லை என்றால் குழந்தைகளை கொண்டு வந்து அங்கே போட்டுருங்க, அரசாங்கம் வளர்த்துக்கிறோம். அந்த நொடியிலிருந்து தான் தாய் உள்ளத்தை பார்த்தா அம்மான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. குரு சொல்லிக் கொடுத்த சிஷ்யம் செஞ்சுட்டு, ஆனால் குருவே நீங்கள் தடுமாற்றத்தில் இருக்கிறார் என்பதை பகிரங்கமாக உடைச்சிருக்காரு. என்றைக்கு ஒரு தலைவன் மக்களோடு நின்று மக்களுடைய மொழி வழியை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு ஒரு ஆட்சி செய்கிறானோ அவன் மாமன்னனாக இருந்தாலும் மகுடம் உழப்பான் என்று. நேயர்களுக்கு வணக்கம். பெஹின் டாக்கீஸ் வாய்ஸிலிருந்து நான் உங்கள் ரஃபீக். இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் இணைஞ்சிருக்கிறது காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம் ரஃபீக். இப்போது பிஜேபிக்கு எதிராகவோ டிஎம்கேக்கு எதிராகவோ வரும்போது ஆட்சியில் இருக்கிறவங்க அதை பார்க்காம விளையாட்டுத்தனமாக ஹேஷ்டாக் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ அதை தாண்டி தலை வெர்சஸ் தளபதி இந்த அஜித் விஜய் சண்டை போச்சு இல்லையா, அந்த டைம்லேயே ரசிகர்கள் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி ஹேஷ்டாக் போட்டு அது ஆல் இண்டியா லெவலில் டாப் ட்ரெண்டிங்லாம் இருந்திருக்கு. இதை ஒரு விவாதத்தில் எடுத்து வச்சு பேசுகிற விஷயமா அது? எது இந்த மாதிரி ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணுறோம், இவ்வளோ பேர் அரசியல் பேசுகிறாங்க அப்படின்றது அது ஹேட்டர்ஸ் கூட பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஹேட்டர்ஸ் அரசியலை பற்றி பேசுவானா உட்காந்து 50,000 பேர் போய் எதன் விஜய் அஜித் சண்டை டைம்லலாம் 100K தாண்டிலாம் போயிருக்கு. சரி, அது என்ன சண்டை? சண்டையே கிடையாது, அது ஒரு ரசிகர்கள் சண்டை. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது அரசியல். அரசியலை பற்றி பேசுவதற்கு இளைஞர்கள் முதல் முறையாக ஒன்று கூடியிருக்கிறார்கள். அப்படி திமுகவோ அதிமுகவோ பிஜேபி நபர்களோ இப்படி ஒன்று கூடவில்லை. ஒரு அரசியல் தளத்திற்குள்ளே அரசியல் தரவுகளை பற்றி பேசி அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், என்னெல்லாம் பண்ணலான்றது குறித்து இந்த கபடதாரிகள் எப்படி நாடகம் ஆடுறாங்க, இதனுடைய தரவுகளை எப்படி எடுக்கிறத பற்றி பேசுகிறோம். அதைத்தான் நான் மெயினாக உங்களுக்கு மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். அரசியலுக்காக இப்போ இளைஞர்கள் ஒன்று கூடுறான். இதற்கு முன்னாடி ரசிகர்கள் அடிச்சுக்கிட்டதெல்லாம் வேறு. இந்த அரசியல் விஜய் வந்த பிறகு அரசியலுக்குள்ள யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் ஈர்த்திருக்கிறான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதைத்தான் சொல்கிறேன். இதை எந்த அரசியல் கட்சி தலைவன் செஞ்சான்? செய்யலையே. அதை தான் சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த ரசிகர்கள் சோஷியல் மீடியாவுக்கு இந்த அரசியலில் ஒரு தாக்கத்தை இதன் வழியாக ஏற்படுத்துவாங்கன்னு சொல்கிறீங்க. சோஷியல் மீடியாவில் தம்பி பாலிடிக்ஸ்லேயே ஓட்டு போடுறதுலேருந்து களத்தில் இறங்குறது இம்பாக்ட் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் தான் நிதர்சனமான உண்மை. ஏற்படுத்துவார்கள். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பேசுகிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாஜகவோட பி டீம் தான் டிஎம்கே அப்படின்னு வச்சுக்கலாம், பாஜகவுக்கு ஆதரவாக தான் சீமான் செயல்படுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் சீமான் மேலே இந்த தொடர்ச்சியான வழக்குகள் இருக்குல்ல, அதுக்கு சொன்ன காரணம் என்ன ஆகும் அப்படின்னா, ஆளும் அரசு நான் விமர்சிக்கிறத தாங்க முடியாமல் என் மேலே தொடர்ந்து இந்த மாதிரியான வழக்குகளை தொடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே பாஜக சம்மந்தப்பட்டவங்க அப்படின்றப்போ அவங்க எதுக்கு அடிச்சுக்கணும்? சீமான் சொல்கிறத உண்மை நீங்கள் நம்புறீங்களா? ஆனால் எதுக்கு அப்படி ஒரு வழக்கு அவர் மேலே வரணும்னு கேட்க. சீமான் சொல்கிறத உண்மை நீங்கள் நம்பினீங்கனாக்கா நம்மளை விட யாரும் இது கிடையாது. ஏன்னாக்கா அண்ணன் AK-47 PK-47 ஆமகரியிலேருந்து என்னென்னலாம் ஊற்றிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். இது ஒரு நாடகம். நான் திமுகவுக்கு எதிராக நிற்கிறேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட யார் ஜெயித்தாலும் ஆதரவு முழுக்க யார் இல்லத்துக்கு கொடுப்பாங்கன்னா திமுக கொடுப்பதற்கான ஒரு வழிவகை தான். நீங்கள் பிஜேபி தனி, திமுக தனி, இந்த பக்கம் சீமான் தனிலாம் எடுத்துக்கொள்ள முடியாது. 3 பேருமே அடிப்பது போல் அடித்துக்கொண்டு ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தான் நிதர்சனமான உண்மை. ஓகே. ஆதவ் அர்ஜுனா இப்போ தனியாக ஒரு யூடியூப் சேனலுக்கு அவரை வச்சு ஒரு சின்ன ஃபேன்ஸ் மீட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்களா அந்த ப்ரோமோ? பார்த்தேன். ஓகே. அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. முக்கியமாக திருமாவளவனை பற்றி பேசும்போது எப்போதுமே எனக்கு குரு தான், அண்ணன் தான், ஆனால் அவர் எந்த விஷயங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாரோ இப்போ அந்த விஷயங்கள் அவரே கொஞ்சம் எதிர்மாறாக நடக்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதை தாண்டி அண்ணன் திருமாவளவனுக்கு அதிகார பகிர்வு தருவீங்களான்னு கேட்டபோது முதல்ல கூட்டணி விட்டு அண்ணன் வெளியில் வரட்டும், அதுக்கப்புறம் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. பொழுது அது ஒரு சின்ன தீர்க்கமாக நம்புகிறாரு. சில விஷயங்கள் சில நகர்வுக்கு பிறகு அண்ணன் திரும்ப அந்த கூட்டணியில் எவ்வளோ நெருக்கடி இருக்குது அதை விட்டுட்டு வெளியில் வருவார் நம்புகிறார். பொழுது நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன். குரு சொல்லிக் கொடுத்த சிஷ்யம் செஞ்சுட்டேன். ஆனால் குருவே இன்றைக்கி தடுமாற்றத்தில் இருக்கிறார் என்பதை பகிரங்கமாக உடைச்சிருக்காரு. பொழுது இன்றைக்கி யதார்த்தமான அரசியல் கலாம் அதுவாக தானே இருக்கிறது. ஓகே. ஆதவ் அர்ஜுனா இடைக்கால நீக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று திடீர்னு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆச்சு, பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறேன்ல, பொழப்பத்தவன் செய்கிற வேலை தம்பி. இது உங்களுக்கு நேரடியாக ஒரு விஷயத்தை செய்ய முடியாட்டி இப்படி ஒன்று செய்கிறது. ஆதவ் அர்ஜுனா அந்த நிகழ்வுலேயே கேட்ட விஷயம், நான் இந்த மாதிரி உட்காந்து ஒரு ஃபேன்ஸ் மீட்டு ஒரு இதில் கொடுக்குறேன் ப்ரெஸ் மீட், இதே போல் துண்டு சீட்டு இல்லாமல் ஒரு முதலமைச்சர் இது போல் ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போன்னு கேட்குறாரு. இதை செய்வீங்களா? உதயநிதி இதுக்கு முன்னாடி பல நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னாக்கா நடிகைகளோடு உட்காந்து படத்துக்காக ப்ரொமோஷனுக்கு பேசுவார். துணை முதலமைச்சரான பிறகு மக்களுக்காக அவர் பேசுறதை விட்டுட்டார். இதுவே போல் ஒரு ஃப்ரான்ஸ் மீட் ரெடி பண்ணி
கிட்டத்தட்ட இதே போல் நீங்கள் வந்து எழுதி கொடுக்குற கேள்விலாம் இல்லாமல் யார் வேணாலும் வரலான்னு சொல்லி ரேண்டமாக வந்து ஒரு 100 பேர் 500 பேர் 1000 பேர் வர வச்சு அதுலேருந்து 4 பேர் யார் கேள்வி கேட்க நினைக்கிறானோ அவனை கேள்வி கேட்க விட்டு பதில் சொல்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களான்னு கேள்வி வைக்கிறார்ல, தயாராக அவர்கள் ஒன்றுமே இல்லை. அவங்க கொடுத்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வச்சுக்கிட்டு நம்ம பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், பதிலே இருக்காது. கிட்டத்தட்ட எதையுமே கிட்டத்தட்ட முக்கால்வாசி நிறைவேற்றாமல் இருக்கிற போது உதயநிதியால் ஒன்றுமே பேச முடியாது தம்பி. கிட்டத்தட்ட அரசியலுக்காக நாடகம் ஆடி இங்கே இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் சேர்ந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இன்றைக்கி டிஎம்கே பேஸ்டாக வந்து போயிட்டாங்க. அப்படின்னும் பொழுது மக்களுக்கான தரவுகளை பேச தவிர்க்கக்கூடிய இந்த ஊடகங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு முன் உதாரணம் செஞ்சுருக்கு. இதோட இம்பேக்ட் என்னன்றது அவர்களுடைய பிள்ளைகளை அனுபவிக்கும் போது அந்த வழி அவர்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் இப்படி வந்து வெளிப்படையாக உட்காந்து துண்டிச்சிட்டு இல்லாமல் ஒரு ஃபேன்ஸ் மீட்டோ இல்லை ஒரு பப்ளிக்லேயே உட்காந்து பேசிடுவாங்களான்ட்டு. இதை கேட்டதுக்கு சோஷியல் மீடியாக்களில் என்ன மாதிரியான விமர்சனங்கள் வருது அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் ஒரு கட்சியில் சேர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன விளம்பரம் தேவைப்படுது அந்த விஜய் கட்சியில், விஜய் கட்சியை வளர்க்கணும் நீங்கள் பண்ணுறீங்க, அவர் ஆல்ரெடி முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர், அவங்க ஏன் வந்து உட்காந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு வான்னு தான் கூப்பிட்றேன். உனக்கு இத்தனை வருஷம் அனுபவம் இருக்குல்ல, ஏன் பேச மாட்டேற? நல்லா புரிஞ்சுங்க. இவருக்கான விமர்சனத்திற்கோ இவருக்கான விளம்பரமோ ஆதவர்ஜினாவுக்கு இன்றைக்கு அவசியம் கிடையாது. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஆதவர்ஜினாவை வந்து அவருக்கான விளம்பரம் தேடிக்கொள்றதுக்கான அவசியம்லாம் அவருக்கு ஏற்படவும் கிடையாது. நீங்கள் ஆதவர்ஜினா வச்சு தான் திமுக வந்து பல இடங்களில் சில நிகழ்வு நடத்துனீங்கிறது யதார்த்தமான உண்மையினும் பொழுது, சரி இத்தனை ஆண்டு கால அரசியல் நிகழ்வில் இது வரைக்கும் ஏன் அந்த மாதிரி ஒரு நிகழ்வை ஸ்டாலின் அவர்களோ உதயநிதியை செய்யலை? சொல்லுங்கள். நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸுக்கு கேட்குற கேள்வி இந்த கேள்வி தான் கேளு, அந்த கேள்வி தான் கேள்வி சொல்ல வச்சுட்டு கேட்குற மாதிரி கேட்குறது, ஆர்டர் வைஸ் கேட்காம கொஞ்சம் மாற்றி கேட்டால் தடுமாறுறது, இது இல்லை ப்ரெஸ் மீட்டுன்றது. நான் ப்ரெஸ் மீட்டை பற்றியே பேசலை. மக்களை கூப்பிட்டு மக்களோடு உட்காந்து விவாதிக்க தயாரா? ஒரு நபர் வந்து தன்னுடைய சரி அதெல்லாம் சொல்ல வேண்டாம், ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து சீட் எழுதி கொடுத்து பேச சொன்னும்போது ஆடை கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்கிறாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னது எவ்வளோ பெரிய சிரிப்பலை ஏற்படுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எழுதி கொடுத்த கூட பார்த்து படிக்க தெரியாத ஒரு சூழலில் இருக்கிறீங்களான்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. வாங்க, மக்கள் பிரச்சனையை மக்களோட உட்காந்து பேசினா முதலமைச்சருக்கான நல்ல ஒரு விஷயமா இருக்க முடியும். அதை நீங்களும் செய்கிறதில்ல, மோடியும் செய்கிறதில்ல. அவர் என்னன்னா ரேடியோவில் தான் பேசுவார். ஏன்னா அப்போ தான் நம்ம பேசினா அவர் கேட்காதுன்றதுனால ரெக்கார்ட் பண்ணிட்டு ரேடியோவில் பேசுகிறது. புரியுதுங்களா? என்றைக்கு ஒரு தலைவன் மக்களோடு நின்று மக்களுடைய மொழி வழியை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு ஒரு ஆட்சி செய்கிறானோ அவன் வந்து மாமன்னனாக இருந்தாலும் மகுடம் இழப்பான் என்பது தான் யதார்த்தமான. இப்போ இதை நம்ம இப்படி ஒரு விமர்சனத்தை எடுத்து வைக்கும்போது அவங்க டக்குன்னு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்மளை வந்து பொதுவெளியில் கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க, இந்த மாதிரி உட்காந்து பேச முடியுமான்னு நம்மளை கேட்குறாங்க. விஜய் ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வரல, மக்களோட களத்தில் இறங்கி ஒரு 2 விஷயத்தை தவிர பெருசாக போராடலை, அவருடைய வேலையை தானே பார்த்துட்டு இருக்காரு. அவர் ப்ரெஸ் மீட்டுக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்டால் மட்டும் ஏன் வரணும், வந்தால் தான் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நாங்கள் மட்டும் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீ எத்தனை வருஷமாக அரசியல் இருக்கிற? ஸ்டாலின் அவர்கள் எத்தனை வருஷமாக அரசியல் இருக்கிறார்? ரொம்ப வருஷமாக இருக்காரு. எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? விஜய் எத்தனை வருஷமாக அரசியல் இருக்கிறாரு? விஜய் எத்தனை வாட்டி எம்எல்ஏ ஆயிருக்காரு? நீங்கள் எத்தனை வாட்டி ஆயிருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் ஒரு முதலமைச்சர் வரைக்கும் வந்திருக்கீங்க. நீ மக்கள் பிரச்சனை பற்றி பேசணுமா, அவர் வந்து பேசணுமா? அப்போ உங்களுக்கு புரியுதா? மக்கள் பிரச்சனை பேசுவது விஜய் தான் சரியான ஆளுன்றதை நீங்கள் நிரூபித்து காட்டுறீங்களே தவிர நீங்கள் மக்கள் பிரச்சனை பேசுவதற்கு தொடை நடுங்குகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இல்லாட்டி நீங்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசிட்டு அதுக்கப்புறம் விஜய் குறித்து கேளுங்க, பேசுவோம். ஓகே, திருமாவளவன் பற்றி ஆதவர்ஜுனா அந்த ஃபேன்ஸ் மீட்டில் பேசும்போது ஒரு வருத்தம் தெரிஞ்சது. நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி திருமாவளவன் கிட்டேருந்து அவர் வெளில வந்ததுக்கு அப்புறமா டிவிகேல ஜாயின் பண்ணிட்டு ஈவினிங் போயிட்டு பிளெஸிங் வாங்கினதாக இருக்கட்டும், திருமாவளவன் இங்கே வர்றதுக்கான முயற்சியில் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ டெய்லி விஜயை தாக்குற மாதிரி அவர்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. திருமாவளவன் எந்த இடத்துல மாறிட்டாரு, இல்லை ஆரம்பத்துலேருந்து அவருடைய நிலைப்பாடு இது தானே? திருமணம் இல்லை தம்பி. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 15 20 கட்சிகள் விஜய் எதிர்க்கிறது. எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? விஜய் ஆளுங்கட்சியாக இருந்தாரா, எதிர்கட்சியாக இருந்தாரா, ஊழல் செய்திருக்கிறாரா, கொலை செய்திருக்கிறாரா, கொலை செய்திருக்கிறாரா? கிடையாதுல்ல. ஒன்றுமே செய்யாமல் இன்றைக்கி வந்து இவ்வளவு சம்பாதிக்கக்கூடிய மனிதன் எல்லாத்தையும் விட்டு மக்களுக்கு நல்ல செய்யணும்னு வரும்பொழுது இவ்வளோ பேர் சேர்ந்து எதிர்க்கிறீங்கனாக்கா அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? அவர் அதிகாரத்தை கைப்பற்றி விட்டால் நம்ம செஞ்ச ஊழல், நம்ம செஞ்ச கபட நாடகத்தை எல்லாத்தையும் எடுத்து வந்து நான் சொன்னேன்ல, அறிவிக்கப்படாத உளவுத்துறை யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்க கட்சியில்ன்ற போது ஐடி விங்காக உளவுத்துறையாகவும் தகவலை எடுத்து அடிக்கும் பொழுது நம்ம கேவலப்பட்டுன்றதுக்காக பயந்து கொண்டு ஒட்டு மொத்தமாக விஜய் வந்து அதிகாரத்தை கைப்பற்றி விடாமல் இருப்பதற்காக ஒன்று கூடக்கூடிய நபர்கள் அலிபாபாவும் 40 திருடர்கள் போல நீங்கள் ஒன்று கூடி கொண்டு விஜயை வந்து விமர்சிக்கிறீங்களே தவிர விஜய் மீது தனிப்பட்ட முறையில் இல்லாமல் அரசியல் ரீதியாக ஆளுமை ரீதியாக அவரிடம் இருக்கக்கூடிய குறைகள் என்னன்னு சொல்ல முடியுமா? ஆனால் நாங்கள் சொல்வதற்கு 1000 விஷயம் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, அது குறித்து பேசு. அது குறித்து எவனுமே பேச மாட்டேங்க. நம்ம பொழுது பிரச்சனை யார்ட்டுன்னு உங்களுக்கு தெரியுதா? யார் திருடன்னு கத்திட்டு முதல்ல ஓடுறானோ அவன் தான் வந்து பிரச்சனை இருக்குன்றது நிதர்சனமான ஒன்று. அண்ட் ஆதவர்ஜுனா அதில் பேசும்போது சீமான் பற்றின பேச்சு வரும்போது அவர் வந்து விமர்சனம் பண்ணலை, அவர் எதிர்த்து எதுவும் பேசலை, நல்ல மாதிரியே ஒரு விஷயம் சொன்னார். அண்ணன் ஏன் பெரியாருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணார் எனக்கு தெரியல. அதுலேயுமே ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க?
இல்லை, நீங்கள் ப்ரொமோ வச்சு தான் நம்ம பேசுகிறோம். சீமான் அவர்கள் பேசிய பேச்சு என்பது எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறத தாண்டி சீமானுக்குன்னு ஒரு நிலையான ஒரு கொள்கை இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கணும் பொழுது நம்ம அவரை பற்றி ரொம்ப பேச வேண்டிய அவசியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அவர் சீமான் ஏறக்கூடிய மேடைகள் பிஜேபி, பேசக்கூடிய வச்சுருக்க சாவாசம் எல்லாம் பிஜேபி தீம் பார்ட்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க பொழுது நம்ம சீமானை இதுக்கு மேலே வந்து மக்கள் பிரஜையாக பார்க்க வேண்டியதில்லை, பிஜேபியின் ஒரு அங்கம் தவிர்த்து கொள்வோம். டிவிக்கு கட்டமைப்பு முழுமை அடைஞ்சிருச்சா? டிவிக்கோட கட்டமைப்பு முழுமை அடைஞ்சிருக்கா அடையலைன்றதை எதை வச்சு நீங்கள் முடிவு செய்ய முடியும்னாக்கா, இன்றைக்கு நீங்கள் வெறும் மாவட்ட செயலாளர் பதவி போடுவது மட்டும் கிடையாது. வரக்கூடிய 28 அதற்கான ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்மளுது அந்த கட்டமைப்பை நிறைவு செய்வதற்கான எல்லா வேலையும் தான். நான் சொன்னேன் இல்லையா, மார்ச்சோடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கட்டமைப்பும் முடியுது, கட்சியில் உள்ள கட்டமைப்பும் முடியுது. விஜய் அவர்களும் சரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா சினிமா முடிக்கிறார். அதற்கப்புறம் 2 பேரும் ஒன்று சேர்ந்து திமுகவை முடிக்கக்கூடிய வேலையை தான் பார்க்க போகிறார்கள் பொழுது கட்டமைப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கான வேலையை செய்து கொண்டே வருகிறார். கட்டமைப்பை தாண்டி இந்த மாநாடு, இந்த சுற்றுப்பயணம் இதெல்லாம் அடுத்தடுத்து எப்போ நடக்க இருக்கு டிவிக்கு? எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மே மாதம் அல்லது ஜூன் மாதம் அது நிச்சயமாக நடக்கும். அதற்கான ப்ராசஸ் போய்கொண்டே இருக்கிறது. ஏன்னா மே மாதம் என்பது அக்னி அந்த நட்சத்திரம் வருதுனால அது உச்சகட்ட வெயிலாக இருக்கும் பொழுது அதை நம்ம அந்த நேரத்தில் செஞ்சாக்கா பொதுமக்கள் நம்மளை பார்க்குறதுக்காக வந்து எல்லாம் ஒன்று கூடும் பொழுது அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஏற்படும், அது ஒரு அசௌகரியம் ஏற்படும்ன்ற மாதிரியான ஒரு சூழல் மக்களை மனசில் வச்சுட்டு அதை நம்ம தவிர்த்துக்கிட்டு ஜூனில் வந்து செய்யலாமான்னு பார்க்குறாங்க. பட்டு அவங்களுக்கு சொல்லப்பட்ட இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னாக்கா, இது மே மாதம்னா யங்ஸ்டர்ஸ் பசங்க ஸ்கூல் பசங்க எல்லாத்துக்கு லீவு, ஸோ அவங்க ஃப்ரீயாக வீட்டில் இருப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பெருவாரியாக அவங்கள சந்தித்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது பொழுது விஜய் அவர்கள் எந்த நிலைப்பாடு எடுக்கிறான்னு நமக்கு தெரியல. ஏன்னா அதற்கான போதிய அப்ரூவல் வாங்கணும், சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கணும் பொழுது. ஆனால் நிச்சயம் சம்பவம் நிச்சயமாக நடக்கும். பூத் கமிட்டி மாநாடு எந்த அளவில் இருக்குது? பூத் கமிட்டி 28 சொல்லிட்டாங்க இல்லையா, வேலை செய்து கொண்டிருக்காங்க. வேலை எந்த அளவுக்கு துரிதமாக நிறைவுபெற்றிருந்தால் தேதி அனௌன்ஸ் பண்ண முடியும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, கரெக்டாக போயிட்டு. இந்த பூத் கமிட்டி மாநாடு அவர் பேசும்போதே சொல்லியிருந்தாரு, நம்ம பக்கம் ஆளுங்கள்ன்ற மாதிரி பேசுகிறாங்க, இந்த பூத் கமிட்டி மாநாட்டுக்கு அப்புறம் டிவிக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. இந்த மாநாட்டுக்கு அப்புறமா டிவிக்கு வேறு மாதிரி தெரியுமா? நம்ம இந்த மாநாடு என்பது வெறும் பூத் கமிட்டி லெவலில் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு காட்டுறதுக்கு தான். ஆனால் அதை தாண்டி களத்தில் இன்றைக்கி வந்து டிவிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சில விஷயங்களை செஞ்சு முன்னெடுத்து போய் கொண்டே இருக்கிறாருன்றதில் நிதர்சனமான உண்மை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, 20 கட்சி சேர்ந்து விஜய் எதிர்க்கிறாங்கனாக்கா கட்டமைப்பு இல்லாமல் எதிர்ப்பாங்களா? விஜய் பேசக்கூடிய ஒவ்வொரு நியூஸும் வந்து நேஷ்னல் நியூஸாக மாறிக்கிட்டு கொண்டே வருகிறதா? அவங்க தரப்பில் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக ரொம்ப கரெக்டாக அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விட்டுவிட்டு விஜய் விமர்சிப்பது மட்டுமே ஒரு வேலையாக வந்துட்டு, விஜய் விமர்சித்தா தான் அடுத்த வேலை சோறுன்ற மாதிரி எதுவும் கூட்டணி கட்சிகள் சொல்லிடுச்சான்னு தெரில, எல்லோரும் அதை குறித்து பேசுகிறாங்கன்னும் பொழுது எதிரையும் விஜய் வாழ வைக்கிறாருன்னு பார்க்க. விஜய் அவர்களை பார்த்துட்டு டிஎம்கே நிறைய விஷயங்களில் காப்பி அடிக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக இந்த பட்ஜெட்டில் நிறைய விஷயங்களில் வந்து டிவிகேவோட கொள்கை வந்து அவங்க லிட்டரலாக ரெப்ளிகேட் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பட்ஜெட்டில் காப்பி அடிக்கலாம் இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா செயலில் செய்கிறியா? வாயில் உருட்டுறதுலாம் ஒரு மேட்டர் கிடையாது. நீங்கள் 100 விவசாயிகளை கூப்பிட்டுட்டு ஜப்பானுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் கூப்பிட்டு போகிறாங்களா பார்த்தீங்களா? ஏன்னா இவர் ஏற்கனவே ஜப்பானுக்கு துணை முதலமைச்சராக தான் பேசியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். கவனிச்சிருக்கீங்க அந்த பேச்செல்லாம்? நான் ஜப்பானுக்கு துணை முதலமைச்சராக இருந்த பொழுதுன்னு பேசியிருக்காரு. புரியுதுங்களா? அவர் என்ன மனநிலையிலிருந்து அப்படி பேசுகிறான்னு தெரியும். நான் கேட்குறேன், விவசாயத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஜப்பானுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்கிறியே, வந்து விவசாயம் எங்கே செய்வான்? மண்டையில் செய்வான்? இருக்கக்கூடிய விவசாய பூமியெல்லாம் அழிக்கிறீங்க. இன்றைக்கி பரந்தூரில் எவ்வளோ தொடர்ச்சியாக இன்னும் மக்கள் போராடி கொண்டிருக்கான். அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. நீங்கள் கபட நாடகம் ஆடிட்டு விவசாயியை வந்து நீங்கள் அங்கே கூட்டு போகிறேன் இங்கே கூட்டு போகிறேன்னு சொல்கிறதும் சரி, இவர் இப்படி பேசுகிறதும் சரி. மோடி வந்து சொன்ன பேச்சு, என் இளமை காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வறுமையின் விளிம்பில் இருந்தேன், அன்றைக்கு என்னுடைய ஷூவுக்கு வந்து பாலிஷ் போடுவதற்காக சாக் பீஸுகளை பொறுக்கி கொண்டிருந்தேன்னாரு. இன்றைக்கி ஷூன்றது எளிமையான விஷயம் தம்பி. மோடியோடைய பள்ளி பருவ காலத்தில் ஷூ என்பது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? உனக்கு அன்றைக்கே அவ்வளோ வசதியாக இருந்திருக்க நீ ஷூ போடுற அளவுக்கு. கரெக்டாக தான் நிதர்சனமான உண்மை. அப்போ நீங்கள் உருட்டுறீங்கல்ல, அன்றைக்கி நான் ஷூ போட்டிருந்தேன், எனக்கு வந்து இது அன்றைக்கி ஒன்று சோத்துக்கு வழி இல்லைன்னா ஷூக்கு எப்படி வழி இருந்திருக்கும்? 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மோடி உருட்டுகள், அண்ணாமலை உருட்டு, சீமான் உருட்டு, மொத்தமாக உருட்டு எல்லாத்தையும் உருட்டி வெளியே தள்ளுறதுக்கான வேலையை தான் இப்போ விஜய் பார்த்துட்டு இருக்காரு. உருட்டிருக்கோம் விடுங்க. விஜயோட வருகைக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் அரசியலில் மாறி இருக்குது. ஸ்டாலின் வந்து ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டாரு அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. முக்கியமாக வந்து வீடியோ அரசியல் அப்படின்றது இப்போ அதிகமாகிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் நிறைய வீடியோக்கள் வந்து இப்போ பண்ணி வெளியிட்டு இருக்காரு. இப்போ விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு கலாய்க்கிற அந்த கட்சியினரே வந்து நிறைய இப்போ அறிக்கை மூலமாக வீடியோ மூலமாக தான் வந்து அவங்களுடைய அரசியலே பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கார். இவங்களை நான் என்ன சொல்கிறேன்னே தெரியல தம்பி. ஏன்டா வீடியோ போடுறதுலாம் ஒரு சாதனையா தம்பி? வீடியோ போடுறது பாமரன் மக்கள் உட்காந்து வீடியோ போடலாம் சரிங்களா? ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்க எதுக்கு வீடியோ போடணும்?
அதிகாரம் உங்கள் கையில், நீ வேலை செய்யணுமா வீடியோ பண்ணணுமா? கொடுத்த திட்டம் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி விட்டேன்னு சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? இன்ன வரைக்கும் பாருங்கள், மேயர் பிரியா கூட்டு போய் கிரிக்கெட் விளையாட விடுறேன். இந்த வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சாலும் ஜெயிச்சாங்க, ஏற்கனவே உதயநிதி அந்த மாற்றுத்திறனாளிகிட்ட கப்பு வாங்கினதை போட்டு தான் அசிங்கப்படுத்திட்டு கிடந்தாங்க. பார்த்தீங்களா இல்லையா? அவ்வளோ கேவலப்பட்டுச்சு. உன் கையில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, உச்சபட்ச அதிகாரம் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும். ஆனால் இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அமலாக்கத்துறை வருது, 1000 கோடி வந்து ஊழல் செஞ்சிருக்கேன்னு சொல்லுது. ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்கே தவிர களத்தில் என்னப்பா செஞ்சீங்கன்னாக்கா செய்யலை. இந்த விளங்காத டார்ச் லைட்டை ஒன்று கமலஹாசன் கொண்டு போய் உதயநிதி கையில் கொடுத்துட்டாரு போட்டிருக்கு. இவர் நைட்டு தாச்சு தூக்கி சுற்றி இருக்காப்புல. பார்த்தீங்களா இல்லையா? ஆய்வு அறிக்கை, சுற்று அறிக்கைன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணக்கூடிய வேலையெல்லாம் இப்படி தான் இருக்க தவிர அதிகாரம் பிடிச்சி 4 வருஷமாக ஒன்றும் பண்ணலை. கடைசியாக 1 வருஷம் இருக்குது. பொதுவாக என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த எலெக்ஷனில் ஜெயித்த உடனே புது பொண்டாட்டின்வாங்கல்ல, ஹனிமூன் ட்ரிப் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு 6 மாதம் வந்து அப்படி நல்லது செய்வாங்க மக்களுக்கு. அதுக்கப்புறம் கழுது தெரிஞ்ச கட்டணமாக வரும். கடைசி ஒரு 1.5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி ஆட்சி பிடிக்கணும்னு நல்லது செய்வாங்க. ஆனால் 4 வருஷத்தை கடந்தும் இப்போ வரைக்கும் திமுக நல்லது செய்வதற்கான எந்த முனைப்பையும் எடுக்காமல் இன்னமும் வந்து வீடியோ போடுறது, அறிக்கை கொடுக்குறதே தவிர, ஆபாசமாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆளை வச்சு பேச வைக்கிறதே தவிர உருப்படி ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கேனாக்கா ஒன்றுமே கிடையாது. பொழுது இவர்களுடைய கூடாரம் 2026 காலி ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். வென் விஜய் டேக் சார்ஜ், தி பார்கிங் டாக்ஸ் அண்ட் their owners will cry. நிச்சயமாக குறைக்கும் நாய்களும் அதோடைய முதலாளிகளும் அழுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகே, விஜய் அவர்கள் நடிகராக இருந்த காலகட்டத்திலேருந்து இப்போ அரசியல் தலைவர் ஆனதுக்கு எல்லா டைம்லையுமே அவர் பெரும்பாலானவர் வந்து அண்ணா அப்படின்னு கூப்பிட்டுறது தான் வழக்கமாக இருக்குது, விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லி. அதற்காகவே இந்த பக்கம் அப்பான்ற அந்த வார்த்தையை ட்ரெண்ட் பண்ணுறாங்க. நீ அப்பாவா, தாத்தனாவா, பேரனாவா, என்ன வேணாவா, ஆனால் செயல்படுக்காது. நீ அப்பனா என்ன செய்ய போகிற? இதுக்கு முன்னாடி அப்பா ஆகலையா? சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி அப்பா ஆகலையா? நீங்கள் அப்பா தானே, அதானே புதுசாக? தம்பி, என் வீட்டு பிள்ளைக்கு நான் அப்பனா இருக்கும்போது நீ எதுக்கு எக்ஸ்ட்ரா அப்பன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல, என்ன சொல்லுவீங்க? எதையுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்களேன். உங்களுக்கு பட்டம் என்பது மக்களால் வழங்கப்படணும். புரியுதுங்களா? எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் வந்து கிட்டத்தட்ட வாரி வாரி வழங்கினார், செஞ்சார். கொடுத்த சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன்னு சொல்லுவாங்க. சும்மாலாம் ஒருத்தர் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு அம்மான்னு கொடுத்தாங்கனாக்கா பெண் பிள்ளைகளை கொலை செய்யக்கூடிய அதிகாரம் வந்து கிட்டத்தட்ட கொலை செய்யக்கூடிய நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்த பொழுது தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களால் வந்து பெண் பிள்ளைகளை பாதுகாக்க முடியவில்லை என்றால் தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கேன், குழந்தைகளை கொண்டு வந்து அங்கே போட்டுருங்க, அரசாங்கம் வளர்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. அந்த நொடியிலிருந்து தான் தாய் உள்ளத்தை பார்த்து தான் அம்மான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இவரை எதுக்காக அப்பான்னு நம்ம சொல்லணும்? சொல்லுங்கள். முட்டாள்தனமாக ஏதோ ஒன்று செய்கிறாங்க, கடந்து. ஓகே ராவுத்தர் இப்ராஹிம், ஸோ வந்து உங்களுடைய நேரம் ஒதுக்கி வந்து உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டையும் உங்களுடைய கருத்துக்களையும் வந்து எங்களுடைய பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி தம்பி.